ஆயுத எழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. முதலமைச்சரான பிறகு முதல் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள். திருச்சியில் மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போனவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார், நிறைய அரசியலை தொட்டிருக்கிறார். இன்னமும் சொல்கிறேன், திமுக தாவேகா இந்த ரெண்டுக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு தேர்தலுக்கு பிறகும் அவர் அடித்து சொல்வதன் பின்னணி என்ன? இந்த இருதுருவ அரசியல் தான் அடுத்து இருக்கிறதா? இதுதான் கள யதார்த்தமா? இன்னும் அவர் பேசுனது எவ்வளவோ இருக்குது, எல்லாத்தையும் பேசுவோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு விக்கி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களும் அதே போல் திரு சஞ்சீவி அவர்களும் நம்மோடு இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மற்ற பல விருந்தினர்களும் நம்மோடு இணைய போகிறாங்க. திரு நந்தகுமார் இன்னும் கேம்பெயின் மோட்லேயே இருக்கிறாரோ? அவர் ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ற அந்த நிலைக்கு வராம இன்னமும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரோ? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன்னு சொல்ற மாதிரி அங்க வாக்களிச்சவங்களுக்கு ஒரு நன்றி அறிவிப்பும் செய்யறாரு. அடுத்தது அரசியல் களமாவும் அதை பயன்படுத்துறாரு. அடுத்த வரப்போற இடைத்தேர்தலுக்கு உண்டான வாக்கு சேகரிப்பு உண்டான வாய்ப்பாவும் அதை பாக்குறாரு. பாத்தீங்கன்னாக்கா அவரு சரி சமவேகத்துல அந்த இடத்துல கையாண்டு இருக்காருன்னு தான் நம்ம பாக்குறோம். சோ அதுல இன்னைக்கு அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய கட்சிக்காரங்க, அவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷுவல் அண்ட் ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்திருக்காருங்கிற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க அதை. ஏன்னா விஜய் அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துலயுமே பெரிய அளவுக்கு அவர் பேசல. பதவி ஏற்கும் போது பேசினாரு, அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு இல்ல. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அதுல பேசிருக்காரு. பிரச்சாரம் மாதிரியே பேசுறாருன்னு தான் அவர் மேல விமர்சனம் வருது. இன்னும் ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே, இன்னுமா சார் அப்படின்னு கேக்குறாங்க. தப்பு இல்லை, ஏன்னா அவர் அந்த இடத்துல ஒரு ராஜினாமா பண்ணின எம்எல்ஏவா போய் நிக்கிறாரு. ஒரு கட்சியினுடைய பிரசிடென்டாவும் அங்க இருக்காரு. வெறும் முதலமைச்சர் மட்டும் இல்ல, அது அரசாங்க விழாவும் அல்ல. அவருக்கு வாக்களிச்ச மக்களுக்கு அந்த தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டனால போய் நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த நன்றி தெரிவிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த இடத்துல சில நிகழ்கால அரசியல் பிரச்சனைகளை பத்தியும் அங்க பேசுறாரு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது, போதை கலாச்சாரம், அப்ப இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது, அப்ப வேர்லயே வெண்ணூறு ஊத்திட்டு போயிட்டாங்க. நீங்க கூட கேட்கலாம், நம்ம இப்பயும் அவங்களையே தான் நீங்க குறை சொல்லணுமான்னு கேட்கலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு சிஸ்டம் டேமேஜ் ஆயிருக்குங்கிறத அவர் அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. இபி கொடுத்த அந்த 200 யூனிட்டை சொல்றாரு. அதோட அந்த 100 யூனிட் நாங்க கொடுத்ததையே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் திமுக சார்பு நிலையில இருக்கிறவங்கனால வைக்கப்படுது. அதற்கு அந்த இடத்துல விட குடிக்கிறாரு. இது திமுகவினுடைய 100 ஃப்ரீ யூனிட் கிடையாது, இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 2016 கொண்டு வந்த திட்டம் அது அப்படிங்கறத ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு அவரு 5 ஏக்கராக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 5 ஏக்கராக்கு மேல இருக்கிறவங்க மாதிரிதான் அவங்களுடைய வாக்குறுதி. ஆனா அவங்க இப்ப கொடுத்திருக்கிறது அது பார்ஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட் தான் இப்ப பண்ணிருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. ஏன்னா ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருந்துச்சு, இந்த மாதிரி நீங்க வெய்வ் ஆஃப் பண்ணும்போது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஒரு 45 to 60 டேஸ்க்குள்ளார அந்த அமௌண்ட்டை நீங்க செட்டில் பண்ணிரணும், நீங்க ப்ரொலாங் பண்ணக்கூடாது. அப்ப இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நிதிநிலை ஆதாரத்தை வச்சு நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்ப 2044 கோடிங்கிறத அவங்க ரெகுலைஸ் பண்ணல, 2044 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதையும் அவரு சொல்றாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை, காவிரி நதிநீர் பங்கீட்டுக்கு உரிமை, அவர் என்ன பேசினாரு எல்லாருமே பார்த்தோம். The question is how do we decode that? இது அவர் இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்த இடைத்தேர்தலுக்கான கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய ஸ்பீச்சா அது இல்லைன்றது அது மேல இருக்கிற விமர்சனம். இல்ல, அதுதான் இந்த இடத்துல அவர் முதலமைச்சர் அங்க பேசலன்னு நான் முதல்ல சொன்னேன் அசோகா. இட் இஸ் a பார்ட்டி பிரசிடென்ட், டிவிகேவுடைய பார்ட்டி பிரசிடென்ட் அங்க பேசுறாரு. அந்த இடத்துல இன்னைக்கு இப்ப இடைத்தேர்தல் வரப்போறதும் நிதர்சனமான உண்மை. அதனால ஆரம்பத்திலே சொன்னேன் அவர் why not ன்னு கேக்குறீங்க. அப்படி சொல்றதுல என்ன, பேசுறதுல என்ன தப்பு, அரசியல் பேசுறதுல என்ன தப்புன்னு கேக்குறீங்க? ஆமா, அந்த இடத்துல அவரே மேற்கோள் காமிக்கிறாருல. நீங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளைய பாராட்டி வாழ்த்துறதை விட்டுட்டு அங்கேயும் போய் நீங்க ஏன் தோத்தன் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களே. அப்ப அந்த இடத்துல கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன பேசணுங்கிறது இல்லாம அங்கேயும் அரசியல் பேசுறாங்களா? அப்ப அரசியல்வாதிகளுக்கு மூச்சு, ஒவ்வொரு அவங்க விடுற மூச்சா ஒரு அரசியல் கலந்து தான் இருக்கும்.
திரு விக்கி 6 மாசம் அமைதியா இருப்பேன்னு சொன்னீங்களே, 6 நாள் கூட இருக்க மாட்டீங்களா? இல்லை 6 மாதம் அமைதியாக இருப்பேன்னா இவர் செய்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு கடந்து போகணும்னு இல்லை. பழைய காலத்தில் மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு செய்தி வந்து வெளியில் போகணும், அதாவது கலைஞர் அவர்கள் ஆட்சியிலையோ இல்லை காமராஜர் அவர்கள் ஆட்சி காலகட்டத்திலையோ ஒரு செய்தி பத்திரிகை ஊடகங்கள் வந்து பத்திரிகை ஊடகங்கள்லேருந்து பட்டி தொட்டிக்கு போகிறதுக்கு அது ஒரு வாரம் லாங் டியூரேஷன். பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் இந்த ஆட்சி எப்படி வந்தது சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு விமர்சனம் வரும்போது நான் எல்லாத்துக்கும் மாற்றுன்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கும் வந்து திமுக தான் சார் காரணம் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்கக்கூடியதா இல்ல. நீங்க தான் சொன்னீங்க திமுக ஆட்சியில நடந்ததை இப்ப சொல்லக்கூடாதா? ரைட். நீங்க சட்டம் ஒழுங்கு நான் மாற்றுவேன்ட்டு வந்தீங்க. 1 மந்த் ஆகுது. சட்டம் ஒழுங்கு 20 நாள்ல மாத்த முடியுமா? நீங்க நான் சொல்றேன் ஆட்சி உங்க இடத்துல இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க மகளிர் அதிரடிப்படை உருவாக்கப்படும், அடுத்த வாரம் பண்ண போறோம். போன வாரம் ஏன் ஜெகதீஷ் வீட்டுக்கு கல்யாணத்துக்காக போறதுனால கேன்சல் பண்ணீங்க? ஏற்பாடு பண்ணி வச்ச ப்ரோக்ராம உங்களுடைய மேலாளர் வீடு குடிபோறதுக்காக ஒரு அரசு நிகழ்ச்சியை ரத்து பண்ண காரணமா நமக்கு தெரியாது சார். சோஷியல் மீடியா ஸ்பெகுலேஷன் அன்னைக்கு நடந்தது மேடம். அன்னைக்கு நடந்ததா இருக்கலாம் சார். சார் கோரிலேஷன் இஸ் நாட் காசேஷன் சார். அதெல்லாம் ரெண்டு விஷயம் ஒரே நாள்ல நடக்குதுன்றதுனால இதனால இது நடந்ததுன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா அது ஒத்திவைக்கப்பட்டது காரணம் சொல்லணும். நீங்க அதுக்கெல்லாம் காரணம் இல்லாம நீங்க பேச முடியாது. அரசியல்ல இங்க டிஜிபி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு அலுவல் பூர்வமான காரணங்கள் சொல்றாங்கல்ல. ஆபீஷியலா டிஜிபி வரணும், புது டிஜிபி வந்த பிறகு செய்யலாம்னு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. இல்ல அத சொல்லட்டா நான் எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஆட தெரியாதவனுக்கு ரோடு சரியில்லைங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாமும் பண்ணதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு அவர் முதலமைச்சர், இன்னைக்கு பொறுப்பு அவர் வந்து அவர் இருக்கார். ஆமா, இப்போ நான் எந்த வச்சு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, அவர் வார்த்தை சொன்னாரு, வேர்ல வெந்நீர் ஊத்திட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள். அந்த மாதிரி இதெல்லாம் நான் பிரச்சனை இருக்கு. அப்ப இது எனக்கு சரி பண்ண ஊழலை நான் இன்னைக்கு ஒரு நாள் ஊழலை ஒழிப்பேன்னு இன்னைக்கும் சொல்றாரு. நானும் சொல்றேன் ஊழலை ஒழிப்பேன்றீங்க. இன்னைக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினது அவங்களுடைய இன்னைக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் சொல்றாரு அந்த ஸ்டிக்கருக்கு தாங்க 10 ரூபா கொடுத்தாங்க, மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறதுல அந்த 10 ரூபா இல்ல அது ஏத்துக்கிறேன். அது ஏன் அன்னைக்கு அந்த 10 ரூபா பாட்டு பண்ணீங்க? அப்ப ஒரு பொய்யான விஷயத்தை அந்த 10 ரூபாய் ஏன் வந்ததுன்றதை இன்னைக்கு புது அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டு அதை எப்படி ஒழிப்போன்றதுக்கான விஷயத்தையும் சொல்லல. அது அப்படிதாங்க அப்படின்னு அவர் சொல்லல. இல்ல இப்ப அப்படிதாங்க அதை நியாயப்படுத்தல. இல்ல இருக்குது சிச்சுவேஷன், அத மாத்துறதுக்கு இத செய்றோம்னு சொல்றாரு. அப்ப முதல்வர் விஜய் அன்னைக்கு வந்து தப்பா பேசியிருக்கிறார், அன்னைக்கு தப்பான விஷயங்களை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அது நடக்குது. இன்னைக்கு அவர்கள் அமைச்சர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது நாளொரு மேனியும் பொழுதொரு மண்டபமா ஒரு சம்பவங்களும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க எந்த துறைக்கு என்ன சம்பந்தமே இல்லாம விளக்கங்கள் கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப மக்கள்கிட்ட இன்னைக்கு அம்பலப்பட்டு இருக்காங்க ஒரு விஷயமா இருக்கும். 15ஆம் தேதி எக்ஸ்பைரி டேட்னு ஒரு முறுக்குல இருக்குன்னா இது 15ஆம் தேதி முறுக்கு சுட்டானான்னு கேட்டா ஒரு க்ளோஸ் பேஸ்ட் வாங்குறீங்க, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குறோம், அதுல என்ன மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கா அன்னைக்கு தான் அது மேனுஃபேக்சர்டு இல்ல ஏர்வாடியில இருந்து வந்தியான்னு கேட்பான். இதை நான் கடைக்காரன்ட்ட கேட்டா அப்ப இந்த முறுக்கு 15ஆம் தேதி தான் சுட்டியான்னு கேட்கிற அளவுக்கு அமைச்சர் இருக்காங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு நாங்கள் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்னு ஒரு அமைச்சர் போறாங்க. யாருன்னா நீங்களும் நிறைய ரீல்ஸ்லாம் போட நான் சொல்றது கேளுங்க. திடீர்னு பார்த்தா திமுக காரங்க அமைச்சர்கள் ரீல்ஸ் போடல, நான் கட்சிக்காரர்கள் இல்ல அமைச்சர்களை நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஜென்சி டிஎம்கே ஜென்சி பத்தி பேசணும், நிச்சயமா பேச வேண்டியது இருக்கு, இணையதளத்துல செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. ஆனா ஒரு அமைச்சர்களை ஒரு இன்வெஸ்டர் மீட்டை ஒரு இன்வெஸ்டர்களை இந்தியாவில் உலகம் முழுக்க இருக்கிற இன்வெஸ்டர்களை தமிழ்நாட்டை நோக்கி வர வைக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டா சரியாயிடுங்கிற மாதிரி இன்னைக்கு பேசின பேச்சு அது விமர்சனம் எடுத்து பத்திரிகையாளர் கடந்து போறாங்க. அப்ப நான் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதே இல்லை. எது கேட்டாலும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஒரு ஆய்வுக்கு போறாரு, ஒரு சொசைட்டில ஆய்வு நடக்குது, வெளியில வந்து ஆய்வு பண்ணணும் என்ன பண்ணீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்கறாங்க. ஆய்வு பண்ணியிருக்கோம், தலைவர் பதில் சொல்லாரு. எல்லாத்துக்கும் தலைவர் அமைச்சர் நீங்க எதுக்கு அந்த துறைக்குன்னு கேட்கறாங்க. ஏங்க இவ்வளவு வெளிப்படையா ஒரு அமைச்சர் மேடம். அப்புறம் நீங்க நம்ம தூத்துக்குடி எம்எல்ஏ இப்பொழுது மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கிட்ட போய் கச்சத்துவ பத்தி உங்க தலைவர் சொன்னாராங்க. என்னன்னு கேட்டா பக்கத்துல இருக்கிற வேளச்சேரி எம்எல்ஏ குமார், அவர் யாருன்னா ஏஐ துறையோட மினிஸ்டர், அவர் சொல்றாரு நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ். நீ என்ன நோ கமெண்ட் சொல்ற? இப்ப பாரு நான் நோ கமெண்ட் சொல்றேன், இவர் நோ கமெண்ட் சொல்றாரு. நான் இல்ல இது ஃபன்னியா சொல்லல. இந்த மாதிரியான ஒரு நிலை கடந்த 5 ஆண்டுகள்ல இப்படிப்பட்ட அமைச்சர்களை பார்த்தோமா? அப்ப ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க மின் தட்டுப்பாடு காரணம் என்னன்னா கூகுள் நீங்க ஒண்ணும் இல்ல அப்படியே போய் ChatGPTல மின் தட்டுப்பாடு காரணம் என்னன்னு அடிச்சீங்கன்னா என்ன வருமோ அதே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காரு நிர்மல்குமார் அறிக்கையில. அப்ப மின் தட்டுப்பாட்டை ஏன் கடந்த மே மாசம் வரலையா? போன ஆட்சியில மே மாதமே இல்லையா? அன்னைக்கு சென்னையில் இந்த மாதிரி குளத்தூர்ல திருவள்ளூர்ல இங்கெல்லாம் மின் தட்டுப்பாடுகள் இல்லையே, ஏன் இப்ப மட்டும் ஏற்படுது? இப்ப அதுக்கு ஒரு காரணம் இப்ப கிளப்பியிருக்காங்க. திமுக காரங்க எல்லாம் மின்சாரத்துறையில இருக்காங்க, அப்ப காவல்துறையிலையும் திமுக காரன் இருப்பான். இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் காரணம் காவல்துறையில இருக்க திமுக காரன் தான். நாளைக்கு போக்குவரத்து பிரச்சனை அதுல இருக்க திமுக காரன் தான். அப்ப சார் இன்னும் எத்தனை நடசார் பிளேம் பண்ணுவீங்க? இந்த ஆட்சி எப்பதான் நடத்த போறீங்க? கேட்போம். திரு பாவலன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஆட்சியில் இருக்கிறது தாவேக்காங்கிறத விஜய் மறந்துட்டு பேசுறாருன்றாரு விக்கி. இன்னும் திமுகவையே குறை சொல்லிட்டு இருக்காரோ?
எனக்கு தானா? ஆமாண்ணே. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதுதான் வந்து இயங்கியல் கோட்பாடு. ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஆதாரமே மாற்றம்தான். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் சம உரிமையும் சம வாய்ப்பும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறாரு. அண்ணே சொல்லிடுவார், பதில் சொல்லிடுவார், வெயிட் பண்ணுங்க. அதைத்தான் வந்து மகாகவி பாரதியார் சொல்றாரு, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்றாரு. அடுத்து பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடியரசில் எல்லோரும் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை உண்டு சொல்றாரு. நான் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்து பெரியார் 1960 ஒரு திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர், மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த படத்தினுடைய தலைப்பு எல்லோரும் நாட்டு மன்னர். ஓகே. ஏன் நான் அதை வந்து மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னா, ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு வந்து நகர்ந்து இருக்கிறது. அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நாங்க கூட நிறைய வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கோம். ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்கும். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதானே, மக்கள் தீர்ப்பு அளிச்சிட்டாங்க, நீங்க சிஎம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப திமுக காரங்க. இன்னும் இப்ப ஸ்டாலின் அவர்கள் சிஎம்ஆ இல்ல, இன்னும் ஏன் அவரையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு விக்கி. அதுல ஒரு இன்னைக்கு அவர் வந்து பேசுனதுல ஒரு முக்கியமான கருத்து சொன்னாரு. அதாவது திமுகவும் மற்றும் பலரும் சேர்ந்து தாவேக ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கு சில சூழ்ச்சிகளை செஞ்சாங்கன்னு சொன்னார் இல்லையா? அதுல இருந்துதான் அவர் இன்றைக்கு வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டுமென்றால் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவருக்கு தான் அவர் நன்றி சொல்லணும். ஏன்னா திமுகவும் அவர் சொல்லக்கூடிய மற்றும் பலரும் சேர்ந்து எடுத்த அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கியவர் எங்க தலைவர் தான். அது ஜனநாயகம் அல்ல, அது சட்டத்திற்கு புறம்பானது, இந்த முயற்சி தேவையற்றதுன்னு சொல்லி அவர் தான் பின்வாங்கினார். முதலமைச்சர் நாற்காலி தன்னை தேடி வந்த போது கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு நேர்வழியா இருக்கணும். மக்கள் வந்து விஜய்க்கு வாக்களித்திருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கு ஒன்று வாக்களித்திருக்கிறாங்க. அப்ப அதை தான் நம்ம வந்து அங்கீகரிக்கணுமே தவிர அந்த ஆட்சியை தடுப்பதற்காக, விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குது, அதை நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கோம். ஆகவே தான் அந்த இடத்துல இருந்து தான் இன்றைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னு என்னுடைய பார்வை. அது இல்ல, ஆனா அவர் என்ன சொல்றாரு, இன்னமும் ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டின்னு மீண்டும் அந்த அரசியல் வசனத்தையே சொல்றாரு. இப்போ அந்த போட்டிக்கான தேவை என்ன வந்தது? இடைத்தேர்தல் வருதுங்கிறதுனாலயா? இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் ரொம்ப ஆவேசமா பேசினாரு. கரெக்ட். ஆனா இப்பயும் அதே உத்தியை கடைபிடிக்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து அது தவறு தான் நான் சொல்றேன். ஒரு முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நீங்க எந்த கருத்து வேணாலும் பேசலாம், அது இவ்வளவு ஆவேசமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து அதாவது தாவேக்காவா திமுகவா, அதாவது டிவிகேவா டிஎம்கேன்னு சொல்லி சவால் விட்டீங்க. அந்த சவாலை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா மறுபடியும் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கேள்வி கேட்ட மாதிரி திருச்சியில வந்து இடைத்தேர்தல் வருது, அதற்கு இந்த மறுபடியும் அதே முழக்கங்கள் வந்து தேவைப்படும் அப்படின்ற உத்தியில தான் அவர் சொல்றாரு. என்ன பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி ஆவேசமா சொல்ல தேவையில்லை. ஆனால் அவர் வந்து இன்னைக்கு அடுக்கடுக்கா நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. அது எல்லாமே நம்ம வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இன்னைக்கு குறிப்பா வந்து ஏற்கனவே வந்து இங்க தமிழ்நாட்டில் அந்த சமூக நீதி தொடர்பா, உங்களுக்கு மாநில உரிமை தொடர்பா நிறைய அது நடைமுறையில் இருக்கக்கூடியதான். அதை நான் தொடர்ந்து கடைபிடிப்பேன்னு வந்து உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. எந்த தடைகள் வந்தாலுமே நான் அதை வந்து மீறி செய்வேன், அல்லு சில்லறைகள்லாம் வந்து இடையூறு செஞ்சா நான் வந்து அதுக்கு வந்து நிர்வாக பொறுப்பு இல்லை அப்படிலாம் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ வந்து கொஞ்சம் எமோஷனலா ஆவேசமா பேசினா கூட அவர் வந்து அதாவது தமிழ்நாட்டில் வலிமையான கட்சி வந்து திமுக தான். அப்போ தேர்தல் களத்துல நாம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா ஆளுகின்ற ஒரு அரசாங்கம் அது வலிமையான கட்சியா இருந்தால் அதை எதிர்த்து நிற்பது தான் வந்து இங்க வந்து தேர்தல் அரசியல் களத்தில் வளரக்கூடிய ஒரு கட்சிக்கு வாய்ப்பா இருக்கும். இது தலைவர் கலைஞர் அவரே சொல்லியிருக்காரு. அதாவது கட்சி யார் புதுசா தொடங்கினாலும் வந்து என்ன எதிர்த்து தான் அரசியல் பண்றாங்க அப்படின்றாரு. அப்ப ஒரு ஆட்சியில இருந்த ஒரு வலிமையான கட்சி தான் அவரை எதிர்த்து நிற்க முடியும். அது அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு. பலவீனமான ஒரு கட்சியை வந்து தனக்கு நேர் எதிராக வந்து நிறுத்துறது தாவேகாக்கு பலவீனமாயிரும். அப்ப தன்னை விட பலமா இருக்கக்கூடிய திமுகவை தனக்கு சரிநிகரா தன்னை விட பலமாவா? அது அவருக்கான ஒரு தாவேகா விட இன்னும் திமுக தான் பலமா இருக்கா?
இல்ல இது வரைக்கும் அப்படிதானங்க, அவங்க சார் கட்டமைப்பு அப்படிதானே இருக்கு. 108 பெருசா 47 பெருசா? 47 தானே? இல்ல அதுக்கு முன்னாடி முன்னாடி பல தேர்தலில் திமுக ஜெயிச்சிருக்கு, அது வேற. இல்ல திமுகவை குறைத்து மதிப்பிட வேணாம்னு சொல்ல வரேன். நம்ம வந்து தமிழ்நாட்டின் நம்பர் 1 கட்சி, தமிழ்நாட்டின் நம்பர் 1 கட்சி திமுக. இல்ல நம்ம அப்படி சொல்ல முடியாது. இந்த அரசியல் கட்சியை பொறுத்தளவுக்கு தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி தான் இன்றைக்கு வந்து பிரதானமா வந்து முன்னிறுத்தப்படுகிறது. ஆனா கட்டமைப்பு ரீதியா பாத்தீங்கன்னா திமுக ஒரு வலிமையான கட்சி தான், அதை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. நான் என்ன சொல்றது, இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே வலிமையான கட்சி திமுக. அந்த கட்சியை தனக்கு நேரெதிர் நிகராக நிறுத்தி அதுல வெற்றி பெறுவது ஒரு சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தை தான் இன்றைக்கு வந்து விஜய் கடைபிடிச்சிருக்கிறார். ஓகே, நான் திரு சஞ்சீவி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இன்னைக்கு விஜய் அவர்கள் திமுக பத்தி பேசினது நிறைய, ஆனா அதிமுகவை பற்றி பேசியதும் பேசாமல் விட்டதும் கூட கேள்வியாகி இருக்கிறது. தீந்து போன சக்தின்னு சொல்றாரு அதிமுகவை. இந்த விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது கட்சியை தீக்கிறதே இப்ப அவர் தான் இல்லையா? ஏன்னா 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 அவர் சொன்னதுல வந்து இன்னொரு விஷயம், அது திமுக தாவேகா திமுக அப்படின்னு சொல்றது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஏடிஎம்கே லீடர்ஸ்க்கு இன்டைரக்ட் மெசேஜ். இதுக்கப்புறம் நாங்க தான் ஃபியூச்சர், இங்க வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு இன்டைரக்டா மெசேஜ் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? தமிழ்நாடு குறிப்பிட்டு சொன்னார்ல, அதிமுகவினர்லாம் இங்க 90% வர போறாங்க சொன்னாரு. ஆமா, அவர் டைரக்டா சொல்றாரு, சிஎம் அவர்கள் இன்டைரக்டா சொல்றாரு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எலெக்ஷன் சீசன் முடியல. இன்னைக்கு சிஎம் ஸ்பீச் அதான் உணர்த்துது நம்மளுக்கு இல்லையா? ஏன்னா என்னதான் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் ஸ்டில் பொலிட்டிஷியன் அப்படின்றத இன்னைக்கு விஜய் அவர்கள் மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன்னா இன்னும் பெட்டர் லேட் தான் நெவர் இல்லையா? ஏன்னா வந்து திருச்சிக்கு போக மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் காலத்துல முதலமைச்சர்கள் வந்து ஜெயிச்ச பிறகு ஒரு 5 நாளுக்குள்ள ஒரு சிஎம் பதவி எடுத்த பிறகு அவங்க தொகுதி போய் மக்களுக்கு நன்றி சொல்லுவாங்க, ஒரு தொகுதியில் உலா வருவாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் வச்சாரு. ஓகே, பட் ஒரு ரெண்டுத்துக்கும் நடுவில் இல்லையா? இந்த தேர்தல் ஒரு 6 மாசம் இருக்கு. ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டம், அதே போல ஒரு தேர்தலுக்கான பிரச்சார கூட்டம். நீங்க சொல்ற மாதிரி இடைத்தேர்தலுக்கான சிந்தி ஆஃபிங்ல நமக்கு அது வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு எல்லா கட்சிகளும் தயாராயிட்டு தான் இருப்பாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச 5 இடைத்தேர்தல் வருது, இன்னும் எத்தனை வரப்போதோ தெரியாது. எக்ஸாக்ட்லி, அதான் சொல்றேன். இன்னைக்கு திருச்சி கிழக்கு இருக்கு, இன்னும் கண்ணு தெரிஞ்ச 4 இடைத்தேர்தல் வரப்போகுது, இன்னும் எத்தனை வரும்போது தெரியல. சோ மீண்டும் அங்க திருச்சிக்கு கிழக்கு போக வாய்ப்பு இருக்குமா தெரியல. அதனால பிரச்சாரத்தை இன்னைக்கே முடிச்சுட்டாரு சொல்லலாம். சோ அதுதான் இன்டைரக்டான மெசேஜ் தான். ஏடிஎம்கே பத்தி தீர்ந்து போன சக்தி சொல்றாரு. சோ கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஐடியாலஜி வந்து ஒரு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. தாவேகா டிஎம்கே ஒட்டுமொத்தமா நான் சொன்ன மாதிரி ஹி ட்ரைங் டு ரீப்ளேஸ் ஏடிஎம்கே சொன்ன இல்லையா? அதே போல எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதாவுடைய ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல எடுக்கிறாரு பாத்தீங்க அப்படின்னா. சோ தொடர்ந்து he want to stand there in the place of ADMK. அதான் அவர் ட்ரை பண்றாரு. சோ அதே இடத்துல எதிரில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி இருந்தாதான் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டரா இருக்க முடியும். திமுக எதிர்கொண்டு வைக்கிறாரு. தன்னோட எனிமி யாருங்கிறதுலயும் கிளியரா ஃபிக்ஸ் பண்றாரு. ஆமா, ஒரு ஸ்ட்ராங்கான எதிரி இருந்தாதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் இல்லையா? சோ அதுதான் ஒரு ஜெயலலிதா அவர்கள் வந்து தேர்தல் எல்லாம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கண்ணு கெட்ட தூரம் வரை எதிரிகளே இல்லை, நாங்க மட்டும்தான் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இது தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பிறகும் கூட திமுக தான் எங்க எதிரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி முதலமைச்சர் பேசுறத என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி? நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு எதிரி யாரும் இல்லைன்னு அவர் சொல்லல. ஹி இஸ் ஸ்டில் பொசிஷனிங் டிஎம்கே as its primary opponent. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜெயலலிதா அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா they had majority. ஓகே, தனி பெரும்பான்மை அவங்க கிட்ட இருந்தது. ஆனா இன்னைக்கு தாவேகா கலந்த மெஜாரிட்டி கிடையாது. they are dependent upon other parties. அதை trying to break the ADMK and bring some MLAs into them. அப்படி இருக்கும்போது அந்த சூழல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா ஒரு அதுவே பேக் ஃபயர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால கண்டிப்பா அந்த கேள்வி நம்ம கேட்டுட்டு இருப்போம் இல்லையா? என்ன ஒரு மெஜாரிட்டி இல்லாம கண்ணுக்கு எட்டதோருக்கு எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு கேள்வி எழுப்போம். சோ அதன் பின்னாடி கூடிய காரணம் அதான் நான் பாக்குறேன். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அமைச்சர் ஸ்ரீரங்கத்துடைய எம்எல்ஏ மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துவோம் ஃபியூச்சர்ல வருங்கிறாரு. ஆமா. ஓகே, நான் திரு பொன்வில்சன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். அதிமுகவின் இடத்திற்கு வரக்கூடிய முயற்சியில தான் திமுக வர்சஸ் தாவேகாங்கிறத தொடர்ந்து பொசிஷன் பண்றாரா? ஏற்கனவே தீந்து போயிடுச்சு அதிமுக வேற சொல்றாரு. இல்ல, இப்ப அவருடைய பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாராம்சம் இருக்குது அப்படின்றது தெரியல. என்ன இல்ல என்றால் திமுக கிட்ட அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆமா, தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திமுக கிட்ட அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அதிமுக கிட்ட அவர் தோத்துருக்காரு. எப்படி? எப்படின்னா
1,72,00,000 ஓட்டு அவர்களுக்கு, சரி 1,54,00,000 ஓட்டு திமுகவுக்கு, சரி. திமுக கூட்டணி, 1,34,00,000 ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு. அதே மாதிரி இப்ப இதுல intact எப்படி அதிமுக கூட்டணியா ஜெயிச்சது? இருந்து வெற்றி ஃபார் அதோ நான் சொல்லிடுறேன். இன்டாக்ட் கூட்டணியா இருந்து வெற்றி ஃபார்முலாவோட இருந்து கொள்கை கூட்டணியா இருந்த திமுக வந்து 59 இடம் வெற்றி. சரி. ஆனா 25 கட்சி கூட்டணி, ஆனா ஒரு 10 கட்சி கூட்டணி இருக்கிற அதிமுக வந்து தோல்வி முகத்தில் இருந்த அதிமுகவுக்கு 47 எம்எல்ஏக்கள். சரி. 59 எம்எல்ஏக்கள் இருந்தா அது எனக்கு எதிர்கட்சி, 47 எம்எல்ஏக்கள் இருந்தா எனக்கு எதிர்கட்சி கிடையாதுன்னு சொல்றது அது பொருத்தமானதான் தெரியல. இல்ல இந்த லாஜிக் ஓகே சார். அதிமுக விட தாவேகா தோத்துச்சுன்றது எப்படி? அதை தான் சொல்ல வரேன். அதிமுகவை உடைச்சு 25 பேரை எடுப்பதற்காக முதலமைச்சர் நாற்காலியும் தவறாக பயன்படுத்தி காபந்து முதலமைச்சராக 12ஆம் தேதி நம்ம கவர்னர் பதவி பிரமாணம் செய்த பிறகு அடுத்த நாள் மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய தருணத்துல அதை மீறி முதலமைச்சராக நேரடியாக போய் 25 முதலமைச்சர் தான் அவர் அப்ப சந்திக்கும் போது இல்ல ஸ்வானின் முதலமைச்சர். ஆனா மக்கள் இன்னும் அது நிரூபிக்கல. அடுத்த நாள் தான் நிரூபிக்கணும். அவர் வந்து ஸ்வானின் முதலமைச்சர் தான், இன்னும் நிரூபிக்கல. அப்படின் போது அந்த 107 தான் அவருடையது. அன்னைக்கு பொசிஷனுக்கு 107 தான், மெஜாரிட்டி கிடையாது. அப்ப அடுத்த நாள் தான் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். அதுதான் நான் காபந்துன்னு சொன்னேன். அதனால என்னன்னா அந்த நேரத்தில் அந்த பதவியை பயன்படுத்தி 25 பேரை போய் முயற்சி பண்ணி கவர்ந்தார் இல்லையா? ஆனா கடைசியில 10 நாட்கள் கழிச்சு 4 பேர் தானே மிஞ்சினாங்க. அது கூட எம்எல்ஏவா கிடைக்க முடியல. அப்ப அதிமுக தோத்துட்டாரா இல்லையா? இல்ல இன்னும் நிறைய வருதுங்கறாங்களே அவங்க. பொறுத்திருந்து பார்த்தா தானே தெரியும். 25ல எத்தனை ராஜினாமா இருக்கோ நமக்கு தெரியலையே. இல்ல அதுதான் சொல்றேன். ஆக மொத்தத்துல ஒரு எம்எல்ஏ கூட உங்களுக்கு கிடைக்கல இல்ல நீங்க பண்ண முயற்சி. சார் இடைத்தேர்தல்ல ஜெயிச்சு வந்தா எம்எல்ஏ சார். இடைத்தேர்தல் நடந்தா தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நடக்கும்ல, நடக்காதுன்னு வழக்கு இருக்கும்ல. ஓ இல்லையே, டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் பெண்டிங். டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங் இருக்கும்போது ராஜினாமா ஏற்க கூடாது கவர்னர். இது சட்டம் இருக்குது. அப்படி சட்டம் இருக்கா? வழக்குல தீர்ப்புல இருக்குதுல. பாலாசாஹிப் பட்டேல் வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸ்பீக்கர் பாலாசாஹிப் பட்டேல் வர்சஸ் ஸ்பீக்கர் கர்நாடகால அதுல கொடுத்திருக்காங்கல்ல. எந்த வருஷம் சார் இது? டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் பெண்டிங். இது வந்து 2019. ஐ சி. 2019ல கொடுத்த தீர்ப்புல தெளிவா கொடுத்திருக்குது. டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங்கா இருக்கும்போது ராஜினாமா செய்ய கூடாது, அதை ஏற்க கூடாதா? அதை ஏற்க கூடாதுன்றது தெளிவா தீர்ப்புலயே கொடுத்திருக்குது. சஞ்சீவி, do you want to come in on this? டைம் கொடுத்தீங்கன்னா நான் அதை எஸ் டெஃபினட்டா இதை நான் படிக்கிறேன், உங்களுக்கே படிச்சு காட்டுறேன். நான் கூட சஞ்சீவி அப்படி ஒரு விதி இருக்கா? பாலாசாஹிப் பட்டேல் வர்சஸ் ஹானரபிள் ஸ்பீக்கர் ஜூலை 17, 2019 ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருக்குது. அதாவது அவங்க கிட்ட வந்திருக்குது என்ன அப்படின்னா, அதாவது disqualification could be a member avoid disqualification proceedings under the 10th schedule simply by submitting a resignation first. இதுதான் அவங்க கிட்ட பரிந்துரை. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the court clarified that submitting a resignation does not invalidate pending disqualification proceedings. Does not invalidate triggers consequences from the இல்ல இருக்குங்க. defection triggers consequences from the moment it occurs. ஓகே, அதுதான். அதனால தெளிவா அந்த இதுல வந்து ஸ்பீக்கர் சார், இதுல ஸ்பீக்கர் வந்து நீங்க படிச்ச தீர்ப்புல ஸ்பீக்கர் ராஜினாமாவை ஏற்க கூடாதுன்னு எங்கேயுமே இல்ல. அவங்க ராஜினாமா செய்தாலும் கூட அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன்ல அவங்க மீது நடவடிக்கைங்கிறது அப்படியே தான் இருக்கும்னு அந்த தீர்ப்பு சொல்லுது. நீங்க படிச்சதை வச்சு நான் சொல்றேன். இல்ல இந்த இந்த இதுல நீங்க இடைத்தேர்தலை எப்படி நிறுத்த முடியும்? இதை வச்சு இடைத்தேர்தலை எப்படி நிறுத்த முடியும்? ஃபுல் இல்ல அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்றது தான். நீங்க வந்து ஒண்ணு தகுதி நீக்கம் பண்ணுங்க, இல்ல அவங்க ராஜினாமாவை ஏத்துக்கோங்க. 2 வகையில போனாலும் இடைத்தேர்தல் கன்ஃபார்ம். அதுதான் சொல்றேன் நான். என்னன்னா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றதுக்கு தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் பிரைபரியா
ஆதாயம் ஏதாவது இருந்ததா அடுத்த கட்டம் வரும். ஏன்னா அதே தொகுதிக்கு அவர்களையே நிற்க வைத்தால் அப்போ ஆதாயம் பெறப்படும். பிரைபரி இன் யூனிஃபார்ம், அதையும் சீதா சோரன் வழக்கிலே கொடுத்திருக்காங்க. பிரைபரி இன் யூனிஃபார்ம், பணமாகவோ பொருளாகவோ அல்லது பதவி ஆதாயமாகவோ எந்த வடிவில் இருந்தாலும் அது பிரைபரி அப்படின்ற இதுல அது நிறுத்தி வைக்கப்படும். அதனால இதெல்லாம் அந்த கிளாஸ்ல இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் அந்த 4 தொகுதிக்கு எலெக்ஷன் நடக்காது அப்படின்றது ஒண்ணு. அப்படியே நடந்தாலும் இந்த 4 பேர் நிக்க முடியாது அப்படின்றது இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் யூ ஹேவ் ரேஸ்ட். சஞ்சீவ், இதுக்கான வாய்ப்பு இருக்கா? இடைத்தேர்தலே அவங்க நிப்பாட்டுறதுக்கு கூட சட்ட வாய்ப்பு இருக்கு. அப்படியே நடந்தாலும் இவங்க நிக்க கூடாதுன்னு நாங்க கேஸ் போடுவோங்கிறாங்க. இதுக்கெல்லாம் சட்ட வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல. ஏன்னா இதுக்கான பிரசிடென்ஸ் நம்ம ஏற்கனவே பல வழக்குகள் நம்ம பார்த்த மாதிரி பிரசிடென்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவல் கேஸ் வேற மாதிரி இருக்கும். சிமிலர் கேஸ் தெலுங்கானாலே இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் கிட்ட ஒரு டிஸ்குவாலிஃபை கேஸ் இருந்தது. பிஆர்எஸ் அந்த பிஆர்எஸ்ல இருந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிச்ச எம்எல்ஏஸ் டிஸ்குவாலிஃபை பண்ண சொன்னாங்க. ஆனா ஸ்பீக்கர் ஒரு ப்ரிவியல் ரீசன்ஸ் மென்ஷன் பண்ணி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. சோ இன்னும் பிஆர்எஸ் எம்எல்ஏவா இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சோ அப்படி இருக்க சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா இது பெரிய ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஃபைனல் கான்சிக்வன்ஸ் என்ன, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆர் ரெசிக்னேஷன். கொடுக்கப்பட்டக்கூடிய ஃபைனல் பெனலைசேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். ஆனா இவங்க தானாவே முன் ரிசைன் பண்ணும்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல் ஃப்ரீ டு கண்டெஸ்ட் இல்லையா, ஆர் ஃப்ரீ நாட் டு கண்டெஸ்ட் அப்படின்ற போது அதுல ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கல கண்டிப்பா. ஏன்னா இந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனா சார் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்டா இருக்குது. பட் அதை பொறுத்து பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஓகே நந்தகுமார் சார், ரொம்ப சுருக்கமா then I have to go for a break. இப்ப எந்த இடத்துலயாவது இன்னைக்கு வரைக்கும் ஆன்டி டிஃபெக்ஷன் இவங்க பெட்டிஷன் சப்மிட் பண்ண 2 பேருமே வித்ட்ராயல் பண்ணிட்டாங்க இல்லையா? இந்த 4 பேர் மேல அவங்க வித்ட்ரா பண்ணல இல்ல. அப்போ இந்த 4 பேர் மேல வித்ட்ரா பண்ற காரணம் என்னன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் நீங்க அந்த ஆர்குமெண்ட் வச்சீங்கன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய 21 பேர் பண்ணுனது என்னங்கிற கேள்வி வரும். இல்ல அதான் சார். அப்போ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் அந்த 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க. அவங்க மேல வித்ட்ரா பண்ணல. இந்த 4 பேர் கொடுக்கல. அவங்க மேல நடவடிக்கை தொடருது. இல்ல அதான் நான் சொல்ல வரேன். நீங்க டிஃபெக்ஷன்ங்கிறது நீங்க இந்த 25 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணுனதுதான் டிஃபெக்ஷன். ரைட். அப்போ இந்த டிஃபெக்ஷனை வித்ட்ரா பண்றீங்க. அப்போ நீங்க அந்த இப்ப ஸ்பீக்கர்னுடைய டிஸ்கிரிஷன்ல பண்ணனும் 25 பேர்த்தையுமே அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஓகே. பிகாஸ் அந்த டேட் பாத்தீங்கன்னாக்கா ப்ரீசிடிங் தட் ரெசிக்னேஷன் டேட். ஓகே ஓகே. சோ இதுல நிறைய லீகல் நியூவான்சஸ் இருக்கு. ஓகே கேப்போம். வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னும் நிறைய விஷயங்களை விவாதிக்கணும். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்லயும். ஓகே திரு வில்சன் சுருக்குமா. கவர்னருடைய டிஸ்கிரிஷனை பற்றி யாரும் கேள்வி கேட்கல. அந்த 25 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணாமையும் இருக்கலாம். அதுவும் கவர்னர் உரிமை தான். அதெல்லாம் ஸ்பீக்கர் உரிமை. அந்த 15 நாள் கண்டோன்மெண்ட் டைம், 15 நாள் கண்டோன்மெண்ட் டைம்னு அந்த ஆர்டிகல்லே இருக்குது. நம்மளுக்கு 10th ஷெட்யூல்லே இருக்குது, தெளிவா இருக்குது. என்னன்னா கட்சி மன்னிப்பு கொடுக்கலாம் இல்ல மன்னிப்பு கோரலாம், அதையும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற லெட்டர் கொடுத்தாச்சு. இதுல டிஸ்கிரிஷனரி பவர்ல அவர் என்ன வேணா எடுக்கலாம். ஆனா இட் இஸ் அண்டர் கோர்ட் ரிவ்யூ. அதுதான் முக்கியம். ஓகே ஓகே ரைட். நந்தகுமார், அதிமுகவை அப்படியே ஒன்றும் இல்லாமல் இக்னோர் பண்ணுறது ஒரு சரியான விஷயமா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பிட்டு இருக்கு. அவர் கேட்குற மாதிரி 58 எம்எல்ஏ வாங்கினவங்க உங்களுக்கு எதிர்கட்சி, 47 எம்எல்ஏ வாங்கினவங்க எதிர்கட்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்ல இது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே இருந்தே அவர் வச்ச கேம் பிளான் இதுதான். அப்ப கூட திமுகவும் என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, ஏன் நீங்க பாரதிய ஜனதாவை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, அதிமுகவை ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவை பத்தி பேசல, பாரதிய ஜனதாவை மட்டும்தான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைனாங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா திமுகவும் கேள்வி கேட்டுட்டு இருந்துச்சு, பாரதிய ஜனதாவை பேசலையான்ட்டு. அப்போ இது அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரீ எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பிரதானமான வெற்றியை தேடி கொடுத்திருக்குன்னு தான் பாக்குறேன். அப்ப அந்த சக்சஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியை திருப்பி அவங்க அதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சோ அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியதுல ஒரு 47 பெருசா 59 பெருசானா ஒரு அரித்தமெட்டிக்கலா நியூமரிக்கலா 59ங்கிறத பார்த்துட்டு அதை இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அவருடைய பார்வையில இன்னைக்கு பேசுறத நம்ம பார்க்கும்போது அதிமுகவை தீர்ந்து போன சக்தின்னு சொல்லும் போது அதிமுக அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல, கம்பைன்டு போர்ஸா இல்ல. அப்ப அதிமுகவை ஆல்ரெடி வீக்கனா இருக்கு. அப்போ இன்னும் ஃபர்தரா நம்ம வீக்கன் பண்ண வேண்டியது யாருன்னா
திமுகவை, அப்ப அவர் வந்து ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறாருன்னு தான் நம்ம பாக்குறோம். ஓகே. அப்ப இந்த இடத்துல இன்னும் வந்து ஃபர்தரா டிஎம்கேவை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிட்டே போகணும். எந்த அளவுக்கு வந்து டிஎம்கேவை மினிமைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அவரு ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு இடத்தை நோக்கி வந்து தாவேக்காவை நகர்த்தணுங்கிற ஒரு கேம் பிளான் தான் இது அவங்களுக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இது. ஓகே ஓகே கேட்போம். திரு விக்கி, ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கிட்டாகணும்ல. இப்போ விஜய் அவர்களுடைய எமர்ஜென்சிக்கு பிறகு அவரே கூட சொல்கிறாரு, நீங்கள் ஆங்கிலமும் தமிழும் கலந்தெல்லாம் அறிக்கை விடுறீங்க, ஜென்சி டிஎம்கேன்னு புதுசாக வரீங்க. இதெல்லாம் விஜயோட எஃபெக்ட் தானே. இப்போ விஜய் வந்திருக்காரு, அந்த ஓட் பேங்கை நம்மளும் பிடிக்கணுன்ற பதற்றம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இல்லை, ஒரு தேர்தலையும் ஒரு படிப்பினை அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல லேக் ஒன்று நடந்திருக்கும். தலைவர் அவர்கள் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் இருந்து திமுக என்னைக்கும், திமுக இப்பயும் சொல்கிறேன், எந்த கொம்பனாலும் திமுக இதே மாதிரி வீழ்த்தணும் சொன்னவங்கலாம் விழுந்து போன வரலாறு இருக்குது. 75 ஆண்டு கால இயக்கம் ஒரு தேர்தலையும் கற்றுக்கிட்டே வந்துட்டு தான் இருக்கும். ஒரு மாணவனோட கேட்டகரி எப்படி போகுமோ, ஒரு ஸ்டாண்டர்ட் போகும்போது ஒரு கற்றுப்பான். ஸோ அந்த கற்றுக்கிறத இங்கே என்னென்னா, சமூக வலைதள கட்டமைப்பு ரீதியில் இன்னைக்கு திமுக போராடுற இடத்துல தாவேக்கா நிற்க கூட முடியாது. ஒரு கிளையில் தரட்டுற 100 பேர் தட்டி நிப்பாட்டான். தாவேக்கா ஒரு ஊராட்சியில் கூட 100 பேர் தட்டி நிறுத்த முடியாது. அப்போ கிளை கட்டமைப்புன்னு இருக்குது. ஆனால் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் எப்படி வந்து ப்ளே ஆகிருக்கு, இன்ஸ்டாகிராமில் அவங்க என்னென்ன ரீதியில் பண்ணாங்கன்னு பேச வேண்டிய நேரம் இது இல்லை. பட் ஆனால் அந்த சோஷியல் மீடியாவை அவங்க ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதே இப்போ ஆட்சி பொறுப்பேற்றிருந்து பல வேலைகளை இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சில ஐடி, அதாவது சில ஐடிக்கள் வந்து முதல்வர் நேரடியாக விமர்சித்ததும் அந்த ஐடிகளை கிரைம் பிரான்ச்சை பயன்படுத்தி தடை பண்ணாங்க. மாரிதாஸ் உட்பட பலரும் உயர்நீதிமன்றம் இது வந்து ஒண்ணு நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியா இருக்கலாம், அது ஆட்சி தான் பதில் சொல்லணும். ஆனா பொதுவான ஒரு அரசியல் பார்வை எப்படி பார்க்கணும், இதை செய்யாத அரசு கிடையாது இல்லையா? அது ஒண்ணு. திமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எல்லாமே தட் இஸ் ஒன். அது எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா கையாளுறாங்க ஏதோ ஒரு விதத்துல. அதை மீறி மக்கள் தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ இட் இஸ் நாட் as if 2 ட்விட்டர் அக்கௌண்ட் முடக்கிட்டதுனால யாருக்கும் இங்க வந்து வெற்றி பெற போறது இல்ல. அது ஒரு வாய்ப்பா இல்லன்னு நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கருத்து சுதந்திரத்துக்கு அலோ பண்ணணும். கரெக்ட், ஆஃப் கோர்ஸ், அது அப்சல்யூட்லி ரைட். பட் ரெண்டாவது, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவை அவங்க சரியா பயன்படுத்திட்டாங்க, இன்ஸ்டாகிராமால வெற்றி பெற்றுட்டாங்கன்னு சொல்றது இருக்கிற பிரச்சனையை ரொம்ப சுருக்குற மாதிரி இல்ல. நான் இப்பயும் சொல்றேன், இன்ஸ்டாகிராமும் ஒரு காரணம்னு சொல்றேன். நீங்க வந்து அதை மட்டும் இன்ஸ்டாகிராம்ல திமுக ஆட்சி நடக்குது, இன்ஸ்டாகிராம்ல நான் திமுக ஆட்சியை பத்தி பேசி யாரோ ஒருத்தர் வீடியோ போடுறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்கன்னா, அது மக்களோட ரெசனேட் ஆறதுனால தான் அந்த வீடியோ வைரலா போகுது. மக்கள் என்னங்க நல்ல ஆட்சி இப்படி சொல்றாருன்னு நினைச்சாங்கன்னா யாரும் அந்த வீடியோ பார்க்க போறது. இப்ப இன்ஸ்டாகிராம்ல விஜய்க்காக பேசினவங்க இவங்க எல்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல 3000 இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை பயன்படுத்தி பை பண்ணி தமிழ்நாட்டில் அவங்க கேம்பெயின் பண்ணாங்க. இன்னைக்கு பல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸா பின்வாங்குறாங்க. நாங்க விஜய்க்கு ஓட்டெல்லாம் போட சொல்ல, ஆனா பழைய வீடியோக்களை இன்னைக்கு திருப்பி எடுத்து போட்டு இது யார், இதுக்கு பதில் சொல்லுங்கிற கேள்வி இன்னைக்கு வருது. அதுல பல பேர் இருக்காங்க. அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஓட்டு போட சொன்னா என்ன தப்பு? பட் அதுதான் சொல்றேன், அது இன்னைக்கு மிஸ்லீடிங் ஆயிருக்குங்கிறதுனால தானே நீ பின்வாங்குற. மிஸ்லீடிங் அதுல. அப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரி பண்ணிட்டு வரணும்னு சொன்னீல, இன்னைக்கு அந்த கேள்வி வருது. நான் என்ன கேக்குறேன், 15 நாள்ல எப்படி சார் சட்டம் ஒழுங்கு சரி? சார் சட்டம் ஒழுங்கு சரி 15 நாள் விடுங்க. மின்சார தட்டுப்பாட்ட ஏன் எப்படி 15 நாள்? எதையுமே நீங்க எப்படி 15 நாள் செய்ய சொல்லுங்க. இல்ல, நான் 15 நாள் எதுவுமே இதுவரைக்கும் செஞ்சதை செய்ய வேண்டியதா. நீங்க வந்து புதுசா ஒண்ணும் செய்யல. நீங்க 1000 ரூபாய் பணம் திமுக கொடுத்துட்டு இருந்து அதே 1000 ரூபாய் பணத்தை தான் கொடுக்குறீங்க. ஆமா, நீங்க புதுசா எதுவுமே பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, பிங்க் பெட்ரோல் ஏற்கனவே தலைவர் விட்டு இருந்தாரு, அதை கிழிச்சிட்டு ஒயிட்டா மாத்தி அதிரடி படைன்னு நீங்க விடுறீங்க. அப்ப 503 டாஸ்மாக் கிடைக்கிற நாங்க முன்ன, இவர் வந்து 717 717 மூடன இடக்கு நேரம் இவர் வந்து தனியார் மதுபான கடைகளை ஓபன் பண்ணாரு. அதை பத்தி பேசணும். அப்ப நீங்க வந்ததை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், கடந்த ஆட்சியில் செஞ்சதை தானே செய்ய போறீங்க. அப்ப மின்சார தட்டுப்பாடு இல்ல, இப்ப ஏன் தட்டுப்பாடு வந்தது, அதை ஏன் நிர்வகிக்கல? அப்ப அந்த கேள்விகளை தான் இப்ப வைக்கிறோம். இன்னொன்னு, தான் ஒரு தூய சக்திங்கிறாரு. திமுக தூய சக்திங்க, அதிமுக ஊழல் சக்திங்க. அந்த அதிமுக உள்ள 25 அமைச்சரை தூக்கி உள்ள போட்ட தாவேகா வந்து துஷ்ட சக்தியா மாறி இருக்கு. நான் சொல்றேன், கேட்போம். அப்ப அதுதானே கேள்வி. நீ வந்து ஊழல்ல ஊறி போனவர்களை இன்னைக்கு கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு தாவேக்கால இருக்கிற பல எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்து வந்தவர்களா இல்ல? அதிமுக ஊழல் சக்தினா அந்த ஊழல் சக்தியில உள்ள வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போறீங்க? அதுதான் இங்க கேள்வி. அதே திருப்பி அதே செந்தில் பாலாஜி உதாரணம் தானே வரும். நான் அதான் சொல்றேன். அப்ப நீங்க மாற்ற கிடையாது, நீங்க மற்றும் ஒரு கட்சின்னு வரணும். நீங்க அதிமுக ஊழல் செஞ்சிருக்கு, நீங்க கூட்டம் சாட்டுறீங்களா இல்லையா? நான் ஊழல் செஞ்சிருக்கேன். உங்க அமைச்சரவையில எத்தனை பேர் அதிமுக இருந்து வந்தாங்க? நான் அதான் சொல்றேன். நாங்க இப்ப மேடம், நீங்க என்ன கன்விட் பண்ண விரும்புறீங்கன்னா, நான் சொல்றது மாற்று. நான் சுத்தமானவன், நீங்க நாங்க தான் திருடன்னு சொல்லிட்டீங்களே, நீ சுத்தமானவன் சொன்னீங்களே, இன்னைக்கு நீனும் அதை தானே நீங்க செஞ்சிட்டு இருக்க. அப்ப மாற்று இல்ல. நந்தகுமார் பதில் சொல்லுங்க.
ஒரு இதுதான். இப்ப வந்து மாரிதாசனுடைய இதை பிளாக் பண்ணது ரொம்ப பேசினாங்க. ஆனா நம்ம திமுக ஆட்சி காலத்துல வந்து மீடியா மேல கூண்டாஸ் போடப்பட்டது, ஃபார்மர்ஸ் மேல கூண்டாஸ் போடப்பட்டது, அதனால பிசினஸ் இது பீப்புள் மேல பரவாயில்லையா? கூண்டாஸ் போடப்பட்டது. அதனால இது பரவாயில்லையா? பரவாயில்லன்னு சொல்ல வரல. அது பெரிய தப்பு, இது இல்ல, சின்ன இல்ல, தப்பு, பரவாயில்லன்னு பரவாயில்ல சொல்லல. விட்டுறலாம். இல்ல நம்ம வந்து அதை பின் பாயிண்ட் பண்றோம். அடுத்தது இப்ப வந்து பிங்க் பெட்ரோல வந்து இவர் சிங்கப்பெண்ணா மாத்துறாரு. பிங்க் பெட்ரோல் இவங்க கொண்டு வரலீங்க, அது வந்து அதிமுக ஆட்சியில அம்மா பெட்ரோலா கொண்டு வந்தது. அது அந்த பெட்ரோலிங் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்பயா ஸ்கீம்ல 60-40 வந்தது. பாருங்க, அத வந்து ஆக நீங்க மொத்தம் பிங்க் எல்லாம் பெட்ரோல் அதிமுக மாத்துறாங்க. செஞ்சது. ஆனா நீங்க அதிமுகவை ஏத்துக்கவே இல்ல. மாட்டேன்றீங்க, தீந்து போன சக்தின்றீங்க. இல்லைங்க, அதிமுகவுக்கு உண்டான கிரெடிட்டை நம்ம கொடுத்தாவணுங்க. அது எப்படிங்க நீங்க மறைக்க முடியும்? அம்மா அது இல்லங்கறாரு. அப்ப இன்னைக்கு இந்த சிங்கப்பெண்ணன் மற்றும் பலர் இல்ல, மற்றும் இப்ப இந்த சிலர்ங்கறாரு. இல்ல இப்ப இந்த சிங்கப்பெண்ணுங்கிற ஸ்கீம் வந்து பாத்து அப்ப வந்து இந்த பிங்க் பெட்ரோல்ங்கிறது வந்து திமுகவுதுன்னு இல்ல, அதிமுகவுடைய ஸ்கீம் அது. இப்ப இந்த அதுதான் சார் சிங்கப்பெண்ணன் சொல்றேன். வரதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க, 100 யூனிட் மின்சாரம் அம்மா கொடுத்ததுன்றீங்க, பெண்களுக்கான பெட்ரோல் ஆமா. அம்மா கொடுத்ததுன்றீங்க. ஆனா என்ன பண்றீங்க, அதிமுக ஒண்ணுமே இல்லன்றீங்க. இல்ல, அது வந்து பொலிட்டிக்கலா அவங்க வந்து அவங்களை வீக்கன் பண்ண பாக்குறாங்கங்க. நானே பல இடத்துல எடப்பாடியார் ஐயா கொண்டு வந்த 7.5% உள்ளொதுக்கீடு நீட்டுக்கு அவங்க அதிமுக புகழ்ந்து பாராட்டி பேசாத காலத்திலேயே அது வந்து எடப்பாடியார் செஞ்சது அருமையான திட்டம்னு நான் பேசியிருக்கேன். சரி, அதிமுக பேசாத காலத்துல நான் பேசியிருக்கேன். அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல அதிமுக என்னென்னலாம் நல்லது பண்ணணுங்கிறது நம்ம எடுத்து சொல்லி ஆகணும். இப்ப இன்னைக்கு இந்த சிங்கப்பெண்ணுங்கிறது வந்து இந்த நிர்பயா ஸ்கீமுக்குள்ள கொண்டு வராங்களா? ஏன்னா இவங்க வந்து செப்பரேட்டா ஒரு போலீஸ் விங் மாதிரி போடுறாங்க. அப்ப இந்த போலீஸ் விங் மாதிரி போடும்போது இது நிர்பயா ஸ்கீமுக்கு கீழே வருமா இல்ல செப்பரேட்டான வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வருதாங்கிறது நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்குது. இது அப்ப அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு செப்பரேட் விங் ஆஃப் போலீஸ் போர்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து நாட் ஈவன் a pink petrol or அம்மா பெட்ரோலுடைய எக்ஸ்டென்ஷன் கிடையாது. It will be a separate scheme altogether. ஓகே கேப்போம். திரு பாவலன், ஒரு இந்த கேள்வி உங்களுக்கு நியாயமா தெரியலையா? அதிமுக ஊழல் சக்தி, தீந்து போன சக்தி எல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து இருக்கிறவங்க எல்லாம் உள்ள சேர்த்துக்கிறதுக்கு மட்டும் தயாரா இருக்கிறீங்க, 90% இங்க வர போறாங்கன்னு ஆஜவ் அர்ஜுனா சொல்வது, அதுல ஒரு முரண் தெரியலையா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து ஒரு 118 இடங்கள் கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த 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 வேலையெல்லாம் தில்லுமுள்ளு வேலையெல்லாம் அப்ப நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப தாவேக்கா தில்லுமுள்ளு செய்து, இது என்ன இன்னைக்கு தாவேக்கா தில்லுமுள்ளு செய்து இல்ல இன்னைக்கு அவரு இல்ல தில்லுமுள்ளு வந்து அதிமுகல இருக்கிறவங்க செய்யறாங்களா அல்லது தாவேக்கால இருந்து அந்த முன்னெடுப்புகள் நடத்தப்பட்டது நமக்கு தெரியாது. ஏப்ரல் மாசம் ஞாபகத்துல பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இருங்க, அதாவது இன்னைக்கு வந்து திருச்சியில வந்து முதலமைச்சர் பேசும்போது ஒரு இது சொல்றாருல, என்ன வந்து நாங்க வந்து குதிரை பேரம் நடத்தினோமா, எங்க மேல வந்து இப்படி பழி சொல்றாங்கன்ட்டுலாம் அதை வந்து சொல்றாரு, கோடிட்டு காட்டுறாரு. இந்த தில்லுமுள்ளு அப்படின்றது அதிமுகக்குள்ளேயும் நடந்திருக்கலாம் இல்லையா? இப்ப திரு எடப்பாடி அவருடைய தலைமையை பிடிக்கல, நாங்க வெளியேறோம், தாவேக்கால சேர்றோம், தாவேக்கால ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற இடத்துல கூட அவங்க ஒரு அணியா வந்து நீங்க எடப்பாடி அவர்கள் இருக்கும்போதே சட்டமன்றத்தில் ஒரு 25 பேர் துணிச்சலா எந்திரிச்சு இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல இருங்க சார், ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து தாவேக்கார சங்கத்தை காப்பாத்துறாங்க. அப்ப அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு? ஒரு கட்சியோட தலைமை எடப்பாடி அவர்கள் அவர் எடுக்கிற முடிவுக்கு அந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் கட்டுப்படணும், சட்டசபையில் அப்படிதான் நடந்துக்கிறணும். ஆனால் தலைமையை மீறி 25 பேர் வந்து சட்டசபையில் எந்திரிச்சு ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னாலே இது வந்து யார் சொல்லி செஞ்சிருப்பாங்க? இப்ப 25 பேரையும் வந்து தாவேக்கா சைடு கன்வின்ஸ் பண்ணாங்களா? அப்படி இல்ல, அங்க வந்து ஒரு சிக்கல் உருவாகுது, தலைமையின் மீது ஒரு நம்பகத்தன்மை உருவாகுது. அவங்க வழியை வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, வழியை வந்து ஆதரவு கொடுக்கும் போது அதை வந்து வேணான்னு சொல்றது வந்து அது அரசியல் உத்தி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ 118 இடங்கள் இல்ல, எங்க மீது வந்து என்னங்க பாஜக ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவர் வழியை வந்து ஓட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா ஓகேவா? ஏங்க நீ தாவேக்காட்ட கேளுங்க, நான் விசிகா கூட்டணியில நடந்த உண்மையை நான் பேசுறேன். நீங்க தாவேக்காட்ட கேளுங்க. அண்ணா ஆட்சி உங்களுதும் சேர்த்து தான். நாங்க ஆமாங்க, நாங்க காப்பாத்துவோம். 5 வருஷம் இந்த ஆட்சி நாங்க காப்பாத்தி கொடுப்போம், எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக வந்து ஒரு மாற்றத்தை தேடி ஒருத்தர் வரக்கூடாதா? மாற்றத்தை தேடி வரக்கூடாதா? மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. ஜனநாயகம்ன்றது என்ன? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கடைபிடிங்க, அரசியல் ஜனநாயகத்தை பாதுகாங்க. யார் ஏங்க
ஜனநாயகத்துல குடியரசுல மக்களாட்சி தத்துவத்துல யார் வேண்டுமானாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஆட்சிக்கு வரலாம். நீங்க இந்த ஆட்சியில குறைகள் இருந்தா தட்டி கேளுங்க, நாங்களும் தட்டி கேட்போம். திமுக கூட்டணி வைக்கும் போது திமுக அரசாங்கத்தில் நடந்த குற்றம் குறையை நாங்க தட்டி கேட்டோம்ல, அதே மாதிரி தாவேக்காக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிற இந்த பட்சத்துல தாவேக்கா தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்போம், நல்லது செஞ்சா தட்டி கொடுப்போம். அதே இடத்துல தான் நீங்க இருக்கணும். சின்ன வேறுபாடு இருக்குன்னு திமுக நீங்க ஆட்சியில பங்கு வகிக்கல, இங்க ஆட்சியே உங்களுடையது, அமைச்சரவைங்கிறது கூட்டு பொறுப்பு. நீங்க தட்டி கேட்கிற இடத்துல நீங்களும் பதில் சொல்ற இடத்துல இருக்கிறீங்க. அதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். ஆனா நாங்க நீண்ட காலமா பயணித்தது திமுகவோடு தான். சரி, எங்களோட கொள்கை கோட்பாட்டில் நாங்க ஒத்து போறோம் சொல்லி அந்த உடன்படிக்கை ஏற்பட்டது திமுகவோடு தான். 4 சட்டமன்ற உறுப்பினர் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்க வெற்றி பெறும் போது திமுக விசிக உடன்பாட்டில் நாங்க வெற்றி பெற்றோம். அது ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுத்தா கூட இல்லாட்டினா கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கோம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். பல இடங்கள்ல திமுகவுக்கு ஆதரவா கடந்த காலத்துல இன்னும் சொல்ல போனா மத்தவங்க எங்களை விமர்சிச்சாங்களா, திமுக முட்டு கொடுக்கறீங்களா, அப்படி நாங்க முட்டு கொடுத்து தான் இருந்தோம். ஆனா அதே சமயத்துல திமுக ஆட்சியில எங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப நாங்க தட்டி கேட்டு இருக்கோம், எதிர்த்து போராடி இருக்கோம், கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அதே போன்றுதான் தாவேக்காவோட நிலைப்பாடு. இல்ல நீங்க இப்ப கூட்டணி பத்தி பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க உங்க ஆட்சின்னு கேக்குறீங்க. அமைச்சரவையில் இடம் பெற்றாலும் விசிக தனித்த அடையாளம் உள்ள கட்சி, எங்களுக்கு தனித்த கொள்கை கோட்பாடு இருக்கு, எங்களுடைய செயல் திட்டங்கள் வேறு. இந்த ஆட்சியில் நாங்க அமைச்சரவையில் இடம் பெற்றா கூட தப்பு நடந்தா நாங்க தட்டி கேட்போம். இப்ப நீங்க ஆளுநர் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினா தட்டி கேட்டோம் இல்லையா? தமிழ் தாய் வாழ்த்து பாடல். நீங்க கூட்டணி பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது, நீங்க அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிருங்க. துரை வைகோ அவர்கள் விமான நிலையத்தில் சந்திக்கிறாரு, எப்படி அவங்களும் வராங்களா? இல்ல அவங்க வர்றதுக்கு ஒரு சிக்கல் இருக்குல்ல. உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்கல்ல. அதான் இப்ப ராஜினாமா மாடல் இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் விதிகள் படி அவங்க வேற கட்சியா இருக்கலாம், ஆனா டிஎம்கே மெம்பர்ஸ் அவங்க. அதானே அதிமுக மெம்பர் வர முடியும் போது திமுக மெம்பர் வர முடியாதா? எப்படிதான் பை எலெக்ஷன் வரப்போகுது. இல்ல அதிமுக மெம்பர் இன்னைக்கு அவங்களுக்கு சட்ட சிக்கல் இருக்கு. பதவியை காலி பண்ண போறோம்னா திருப்பி மறுபடியும் அங்க மெர்ஜ் ஆகுறாங்க. சரி, இங்கே அப்படி வந்தா கூட அது எப்படி சட்டம் என்ன வழி வகுக்குதோ அப்படி திமுக வெளியேறி தாவேக்கு ஆதரவு கொடுத்தா இப்படி புரிஞ்சுக்கவா மதிமுக வருவதற்கு உதயசூரியன் சின்னம் மட்டும்தான் தடையா இருக்கு, வேற எந்த தடையும் இல்லை இப்போ. ஆமா, அதான் நீ கரெக்டா சொன்னீங்க. மதிமுக இங்க ஆதரவு கொடுக்கிறதுக்கு உதயசூரியன் மட்டும்தான் தடையா இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப ஆழமான திரு வைகோ அவருடைய மனநிலை அதுதான், வைகோடைய மனநிலை அதுவா தான் இருக்கு. நந்தகுமார், நிறைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல விரும்புவீங்க, பட் முக்கியமாக அரசியலை விடுத்து விஜய் அவர்கள் ஆக்கப்பூர்வமா ஒரு சீஃப் மினிஸ்டரா தன்னுடைய விஷன் அவுட்லைன் பண்ணியிருக்க வேண்டாமா, ஆட்சி ரீதியா பேசியிருக்க வேண்டாமாங்கிற கேள்விகள் இருக்கு. நிறைவான பார்வை இல்ல, இதுல அவர் அந்த தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழர்களுடைய உரிமை, காவிரி நதிநீர் பங்கீடு, இதெல்லாம் ரொம்பவே சொல்றாரு. அதே மாதிரி அவரு நம்ம நிதி நிலைமை சரியானதுக்கு அப்புறம் வாக்குறுதிகள் நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் இது பண்ண மாட்டேன், நான் கரெக்டா பண்ணுவேன், நீங்க மக்கள் நம்பலாங்கிறதையும் அவர் அந்த இடத்துல சொல்றாரு. அது ரெண்டுமே அவரு தெளிவா மக்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாருன்னு தான் நான் பாக்குறேன் அசோக். அது ஓகே. சோ ஒரு சரியான அப்ரோச்சா தான் இன்னைக்கு அவர் எடுக்கிறாருன்னு பாக்குறீங்க அசோகா மேடம்? ஆமா, அவர் அரசியல் ரீதியாகவும் அரசாங்க ரீதியாகவும் அதே சமயம் நன்றி தெரிவிக்கிறது, அது நெக்ஸ்ட் போற பை எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே பண்றாரு. அதோட நம்ம இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஐயா வைகோவை பத்தி இப்ப நம்ம பேசணும். அவங்க ஏற்கனவே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய குதிரை பேரங்கிற வார்த்தைக்கு அவரும் விளக்கம் கொடுத்திருந்தாரு. நீங்க காமிச்சிங்கல்ல வழி, கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவங்க கட்சியில இருந்தே திமுகவுக்கு போய் திமுகவுடைய சின்னத்தை வாங்கி நின்று ஜெயிச்சாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் திமுக சின்னத்துல நின்று திருப்பி அவங்க ஜெயிச்சாங்க. அப்ப நீங்க காமிச்ச வழிதானே அப்படின்னு சொல்லி அவர் ஐ எம் நாட் ஃபார் ஆர் நார் நெய்தர் ஃபார் நார் அகெயின்ஸ்ட் திஸ் அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அவர் துரை வைகோ அவர்களும் இங்க இருக்காங்க. அப்ப விஜய் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா திமுகவை தனிமைப்படுத்தணும். அந்த திமுக தனிமைப்படுத்துறதுல வேற சின்னத்துல நின்று ஜெயிச்ச கட்சிகளை பூராமே இங்க தூக்கிட்டு வந்துட்டாரு, அம்மையார் பிரேமலதாவை தவிர. மீதி இன்னும் பாத்தீங்கன்னாக்கா மனிதநேய மக்கள் கட்சி கூட எங்களுடைய சின்னத்திலே
தொகுதியிலேயே தான் நாங்க இனிமேல் நின்னு ஜெயிக்கணுங்கிற ஒரு அவங்க மீட்டிங்ல தீர்மானம் போட்டு இன்னைக்கு வைகோ அவர்களும் இந்த மாதிரி பிரதானமா வைக்கிறது வந்து பெரிய அளவுக்கு திமுகவை அவர் தனிமைப்படுத்துறாரு, அந்த ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் போறாரு அசோக் அவர்கள். ஓகே ஓகே கேட்போம். சஞ்சீவி 118 வராம விட மாட்டார் போலயே. இல்ல அதான் சொல்றேன், தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடியல. 118 வந்தாதான் வந்து இன்னும் உங்களுக்கு எலெக்ஷன் முடியும்னு நினைக்கிறேன். 118 வந்தாதான் முடியும். மற்ற கட்சிகள் மற்ற கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஜாக்கிரதையா இருக்குன்னு நினைக்கிறேன். பாவலன் சார் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஒரு பிளான் பி தயாரா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வேற ஆதரவு தேவை கிடையாது இல்லையா? மெஜாரிட்டி வந்துட்டாங்க. அவ இருக்க வில்சன் சார் வரேன் எல்லாத்தையும் வர. சஞ்சீவிட்டி ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் போயிருக்கேன். வருவேன் உங்ககிட்ட. ஓகே எஸ் சஞ்சீவ். இல்ல அதான் சொல்றேன், தனிப்பட்ட முறையில அவங்க அதிமுக இருந்து வரக்கூடிய எம்எல்ஏஸ் அதே போல மற்ற எம்எல்ஏஸ் வந்து 118 எடுத்துட்டாங்க அப்படின்னா மற்ற கட்சிகள் இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் இருந்து போயிருக்கக்கூடிய கட்சிகள் இப்ப அமைச்சரவை இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரோ அவர் தனி மெஜாரிட்டி வந்துட்டா? அப்படி சொல்ல மாட்டேன்ல. இல்ல அந்த பிரஷர் கிடையாது இல்லையா உங்களுக்கு? அது சரி. ஆமா அதனாலதான் ட்ரைங் டு டு திஸ். இப்போ ஏன்னா அதுக்கான அவசியம் கிடையாது இல்லையா? ஒன்னும் டிஎம்கே ஐசோலேட் பண்ணுன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அது. அதனால டிஎம்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதே சமயத்துல they want to strengthen their own party. அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க 4 கால் வந்து 118 எம்எல்ஏ மூலமா நிக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அது வந்து இதற்கான ஒரு இதை வித்துடலாம் இல்லையா? ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து திமுக இருந்து வந்த கட்சிகளை ஒரு பீட்ரே தான் நினைக்கலாம் அதை. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து இப்போ கவர்மெண்ட் இருக்கு அப்படின்ற தனிப்பட்ட முறை தனிப்பெரும்பான்மையிலேயே வந்துட்டாங்க அப்படின்னா 180 வந்துட்டாங்கன்னா டிவிக்கேல மற்றவங்களுக்கு டேஞ்சரா இருக்கும். சோ அத நான் சொல்ல வரேன் நான். ஓகே பாயிண்ட் டேக்கன். திரு வில்சன், அதாவது ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரே கிட்டேருந்து வந்துட்டார்னா அவர் பாசத்தால் நேசத்தால் வரல. மோடி வந்து அவரை கபலீகரம் செய்துட்டார். அதே மாதிரி சரத்குமார்கிட்டேருந்து அஜித் பவார் வந்தால் அவர் பாசத்தால் நேசத்தால் வரல. பிஜேபி அவர்களை விழுங்கி விட்டது. ஆனால் இங்கே டிவிகே செய்தால் மட்டும் அதிமுகலேருந்து பாசத்தால் நேசத்தால் வராங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ கம்பம் ராமகிருஷ்ணன் சொன்னீங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னீங்க. இதில் என்னென்னா இப்போ விக்கி சொன்ன மாதிரி இவர்களும் தூய சக்தி கிடையாதுன்னு ஒன்று சொல்லலாம். இன்னொன்று, எந்த ஒரு இடத்துலையுமே வந்து முதலமைச்சர் போய் ரிபல் பார்ட்டியை வீடு தேடி போய் பார்க்கல. இது வந்து மிகச்சிறந்த முன்னுதாரணம். டிவிக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கணத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி கட்சி மாறுவதற்காக. திரு ராஜீவ்காந்தி கொண்டு வந்த சட்டமே நாளைக்கு செல்லுபடி ஆக போயிடுமோ, இல்லை வாஜ்பாய் 2003 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் கூட செல்லாத போயிடுமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து விஜய் அவர்கள் பேசின பேச்சில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? திருச்சி கூட்டத்தில் இன்றைக்கு 50,000 பேரோ 1,00,000 பேர் கலந்து கொண்டார்களா? இல்லை, அங்கேயும் எஸ்ஓபி போட்டு 5,000 பேர் தான் கியூஆர் கோடு இதெல்லாம் போட்டாங்களா? ஏன்னா போன ஆட்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின் எங்களை பழிவாங்குகிறார், எங்களுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க ஆனா 5,000 பேருக்குள்ள கட்டுப்படுத்துறார், கியூஆர் கோடு போடுறாரு அப்படின்லாம் சொன்னாங்களே. இப்ப ஆட்சியில இவங்க தானே இருக்கிறாங்க, முதலமைச்சர் இவங்க தானே, சட்டம் ஒழுங்கு இவங்க கையில தானே, காவல்துறை இவங்க கையில தானே. ஏன் 1,00,000 பேரை வர வச்சிருக்கலாம்ல? ஏன் 5,000 பேர் எதற்காக கியூஆர் கோடு? இது ஒரு கேள்வி. அடுத்தது என்னன்னா, எடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, முதலமைச்சராக பேசுறார், ஒரு கட்சி தலைவராகவோ இல்லைன்னா வேட்பாளராகவோ பேசல, ஒரு முதலமைச்சராக பேசும்போது நிறைய எதிர்பார்ப்போம் அவர்கிட்ட. எடுத்த உடனே அவர் சொல்றாரு, எம்ஜிஆர் 77 அவரை விட நான் அதிகமாக வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எம்ஜிஆர் கூட ஒப்பிடாதீங்கன்றாரு. இவரே தன்னை ஒப்பிட்டுட்டு அடுத்து என்ன எம்ஜிஆர் கூட ஒப்பிடாதீங்கன்றாரு. அது வந்து ஒரு தற்பெருமையா தான் நம்ம பார்க்க முடியும். இன்னொரு விஷயம், எம்ஜிஆருடைய சிஷ்யை சீடராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் 2016 1,76,00,000 ஓட்டு வாங்கி 41% ஓட்டு வாங்கினாங்க. அதை ஒரு வசதியா மறந்துட்டாரு. 234 தொகுதியில இரட்டையில நின்று அடுத்ததாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல அதுதான் சொல்றேன், எந்த எலெக்ஷனா இருந்தாலும் சரி, இப்போ முதல் எலெக்ஷனே எம்ஜிஆர் கூட ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரே தன்னை ஒப்பிட்டுக்கிறாரு. அதே ஒரு முரண்பாடு தான் அப்படி இருக்குது. அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கட்சிக்குள்ள சேர்க்கிறது வந்து தேர்தலுக்கு முன்னாடி இவங்க என்டி ராமாராவ் அப்படின்னு சொன்னாங்க, என்டி ராமாராவ் பாணின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஆதவ அர்ஜுனா செய்கிற விஷயங்கள் சில விஷயங்கள் யோசனையா இருக்குது. ஏன்னா விஜய், புஷி ஆனந்த் அந்த ரசிகர்கள் அவர்கள் தான் அந்த கட்சியின் உயிர் நாடி. அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா எதுக்காக 90% வேற அரசியல்வாதிகள் வேறு கட்சியில் இருக்கிறவர்கள் வருவார்கள் சொல்றாரு அப்படின்னா, என்டி ராமாராவ் கூட நீங்க ஒப்பிட்டீங்க. அப்போ சந்திரபாபு நாயுடுவா யார் மாற போறா? என்டி ராமாராவ் ஆக்கமா வீரியத்தோட இருக்கும் போதே அந்த கட்சியை கபலீகரம் செய்தவர் சந்திரபாபு நாயுடு. சரி,
அப்ப எதிர்காலத்துல இது போல ஏதோ ஒண்ணு, ஏன்னா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன சொன்னாலும் அதுதான் சரி, அந்த தீவிரமா இருப்பாங்க. புஷி ஆனந்த் அப்படிதான் இருப்பாரு. அப்ப அதை தாண்டி ஆதவர்ஜன் வேற எதையோ சிந்திக்கிறாரா, கட்சியை தன்வசப்படுத்துவதற்கு வேற ஏதோ எதிர்காலத்துல அதை சிந்திக்கிறாரா, அந்த எண்ணம் வேணும். இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி 15 நாள்ல எதுவும் மாற்ற முடியாது. ஆனா 2 விஷயம், தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல என்ன செய்ய போறீங்க, பரந்தூர் விமான நிலைய விஷயத்துல என்ன செய்ய போறீங்க, முடிக்கணும் சார், முடிக்கணும். அதை இந்த மேடையில சொல்லிருக்கலாமே, இதெல்லாம் கேள்விக்குறி. ஓகே, தேங்க்யூ திரு விக்கி. நிறைவான கருத்து ரொம்ப சுருக்கம். இல்ல எஸ்ஓபின்னு அண்ணன் சொன்னாரு, அதுதான் இப்ப அண்ணன் சொல்லிட்டாரு. மக்களே வாங்க நன்றி தெரிவிக்க போறேன், ஆனா 5000 பேருக்கு மட்டும் தான் நன்றி தெரிவிக்க போறேன். ஏற்கனவே 41 குடும்பத்தை மட்டும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு துக்கம் விசாரிச்ச மாதிரி 5000 பேருக்கு மட்டும் அது நன்றி, QR கோட் இருந்தா தான் நன்றி. அப்ப இது என்ன மாதிரி மாடல்னு பாத்துங்க. இன்னொன்னு, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல. அது அந்த கதை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள், இல்ல அது விசிகாவுக்கும் பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவை கபலீகரம் செய்ய 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 அங்க மெஜாரிட்டி வந்துட்டுனா நாளைக்கு இந்த காங்கிரஸ் தேவையில்ல. காங்கிரஸ் முதல்வர் கேரளாவில் பதவி இருக்கிறார், அங்க போல. டெல்லியில போய் சோனியா காந்தி விருந்துல கலந்துக்க போறாங்க, அங்க போல. நேரு இந்தியாவின் முதல் பிரதமர், அவருக்கு நினைவு நாள் அன்னைக்கு, அதுக்கு ஒரு படம் வச்சு கூட மாலை போடல தமிழ்நாட்டில். ஏன்னா எஜமான்கள் கோச்சிப்பாங்க, எஜமான்களை பகச்சிக்க கூடாது. அப்படிப்பட்ட கட்சி RSS பெத்து போட்ட பிள்ளைய இன்னைக்கு தத்தெடுத்திருக்கிறாரு நம்ம திருமாவளவன் அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. நாளையில இது வந்து வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது அண்ணன் திருமாவளவன் புரிஞ்சுப்பார். ஓகே, பாவலன் சார் நிறைவான கருத்து. அதாவது ஏதோ பிளான் டீலாம் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த பிளான் வந்தாலும் விடுதலை சிறுத்தையுடைய களம் என்பது வேறு. நாங்கள் வந்து வெறும் தேர்தல் அரசியலுக்காக வந்த கட்சிகளில் நாங்கள் வந்து போராட்ட களத்தில் வளர்ந்த கட்சி தான் விசிகா. நாளைக்கே எங்கள் தலைவர் வந்து நாங்கள் தேர்தலில் நாங்கள் நிற்கலை, போட்டியிடலை, எங்களுக்கு தேர்தல் அரசியலே வேணான்னு சொன்னால் விசிகா சாதி ஒழிப்பு காலத்தில் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். ஆனால் திமுக இருக்காது, அதிமுக இருக்காது, காங்கிரஸ் இருக்காது, பாஜக இருக்காது, ஏன் தாவேகா கூட இருக்காது. தேர்தல் அரசியலே வேணாம், தேர்தலில் போட்டியிடல அப்படின்னா எந்த கட்சியும் இருக்காது. ஆனா தேர்தல் அரசியலே வேணாம், நாங்க தேர்தலில் போட்டியிட மாட்டோம் சொன்னா விசிகா மட்டும் தான் இங்க இருக்கோம். அதனால வந்து விசிகாவை நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் எங்களை குறைத்து மதிப்பிடுவதற்காக யாருமே வந்து எங்க மேல விமர்சனம் பண்ணுவதற்கு அடிப்படை ஆதாரமே கிடையாது. சொன்னாரு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு ஏதோ ஒரு இது சொன்னாரு. அதாவது எங்களுக்கு அதாவது ஜனநாயகம் என்பது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கானது அல்ல. ஜனநாயகம் என்பது கடைசி மனிதனையும் மதிப்பதுதான் ஜனநாயகம். இது அம்பேத்கர் சொன்னது. கடைசி மனிதனையும் மதிப்பதுதான் ஜனநாயகம். ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, கடைசி மனிதனுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. 8 அமைச்சர்களை உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, சாதியை உடைச்சிருக்கோம், மதத்தை உடைச்சிருக்கோம், 50 வருஷத்துல இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறத நாங்க உடைச்சிருக்கோம் சொல்லியிருக்காரு. எந்த திட்டமானாலும் கான்ஸ்டிடியூஷன் படி நாங்க முடிவெடுப்போம் சொல்லியிருக்காரு. அதாவது இன்னொரு பக்கம் வந்து சமூக நீதி, சமநீதி, இது எல்லாம் நாங்க வந்து பின்வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இன்றைக்கு மேடையில வந்து ஓப்பனா சொல்லும் போது, ஒரு மாற்றத்துணைக்கு வரும்போது அதை ஆதரிப்பதுதான் மாந்த நேயம், மனித நேயம், அதுதான் அறம், அதுதான் சட்டம். அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து முடிவெடுத்திருக்கோம். இதுல வந்து விசிகா வெளியேது என்ற பதட்டம் திமுகக்கு ஏன் வருது? அப்ப விசிகா திமுக திரும்பி வந்துடாதீங்கன்னு சொல்றோம், வேற ஒண்ணு இல்ல, திரும்பி வந்துட வேணாம்னு சொல்றோம். இல்ல நீங்க பலவீனமாயிட்டீங்க. இல்ல வந்துட வேணாம்னு சொல்றேன், நல்லதுன்னு. அத உங்க தலைவரே ஒத்துக்கிட்டாரு. நான் வந்து தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகள் வேலை செய்யலன்னு உங்க தலைவரே ஒத்துக்கிட்டாரு. நீங்க தேர்தலுக்கு முன்னாடியாக தொங்கு சட்டமன்ற அமையும்னு ஆதவர்ஜனோட தொடர்பு வைத்துக் கொண்டு நீங்க கூப்பிடமாங்க. ஆமாங்க, இன்னைக்கு உங்க கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருக்குன்னா காரணம் திமுக. திமுக இல்லன்னா சட்டமன்றத்துக்குள்ள விசிகா வந்திருக்கவே முடியாது. திமுக கணிச்சுட்டா எங்க தலைவர் அறிவாளி, அது கணிச்சாரு. எங்க தலைவர் அறிவாளி கணிச்சாரு. ஆதவர்ஜனோட பேசினா கழிச்சிடலாம். இதெல்லாம் அறிவாளி முடிஞ்சுதா? தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற உருவாக தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்க கட்சி சொல்லல. ஓகே, தேங்க் யூ. அண்ணா முடிக்கணும். எங்களுடைய கனவு நனவாகுது, அதுல உங்களுக்கு ஏன் வைத்தறிச்சல்? எங்களுடைய கனவு நனவாகுதுங்க. உங்க கட்சி அங்க கனவு போயிட்டு போய் பாருங்க. ஓகே நாங்க முறைப்படுத்துவோம், தாவேக்காவை நாங்க முறைப்படுத்துவோம், ஒழுங்குபடுத்துங்க. ஓகே, தேங்க் யூ. நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நன்றி. பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.